அந்த போயமுடைய இறுதி வரிகள், இந்த லாஸ்ட் 4 லைன்ஸு. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 15 லைன்ஸ் தான் இருக்கும். அதில் ஒரு லாஸ்ட் 4 லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குங்க. அந்த 4 லைனுக்காக தான் நான் இந்த மொத்த போயமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அந்த கவிதையோட கடைசி 4 வரிகள், ஐ ஷல் பி டெல்லிங் திஸ் வித் அ சை சம்வேர் ஏஜஸ் அண்ட் ஏஜஸ் ஹென்ஸ். நான் இதை ஒரு ஐ ஷல் பி டெல்லிங் திஸ் வித் அ சை பிற்காலத்தில் நான் சொல்லலாம். என்ன அப்படின்னா, 2 roads diverge in the end of wood. ஸோ மஞ்சள் காட்டில் 2 பாதைகள் போச்சு. ஐ சூஸ் த ஒன் விச் இஸ் லெஸ் ட்ராவல்ட் பை அண்ட் தட் ஹேஸ் மேட் ஆல் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டில் 2 பாதை போச்சு, ஒன்று எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பாதை. ஸோ அந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்கல, அதுக்கு பதிலாக ஐ சூஸ் த ஒன் விச் இஸ் லெஸ் ட்ராவல்ட் பை, குறைந்த பேரை தேர்ந்தெடுத்த அந்த பாதையை நான் சூஸ் பண்ணேன். தட் ஹேஸ் மேட் ஆல் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அந்த போயமை முடிச்சிருப்பாரு. இந்த 4 வரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் மீனிங். ஸோ ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ள அந்த 4 வரிகள். என்ன ஆழமான அர்த்தம் அப்படின்றத அடுத்த செஷனில் பார்க்கலாம்.